திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. இறைக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே. ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் நாடுகள் நாம். திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரங்குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மீது இரக்கமுள்ளவர் கடவுளாக இருக்கிறார். திரு இருதய ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாக இதயத்தை திறந்து வைத்து ஏக்கத்தோடு காத்திருக்கிற கடவுளாக இருக்கிறார். திரு இருதய ஆண்டவர் நம்மீது கருணையும் இரக்கத்தையும் பொழிந்து நம்முடைய துன்பங்களிலே துணை நிற்கிறார். தூய திரு இருதய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார். நாம் படும் வேதனைகளை அவர் கண்ணுறுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட தூய திரு இருதயத்திடம் இந்த நாளிலே நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். எனக்காய் ஏங்குகிற ஒரு பரிசுத்தமான இதயம், எனக்காய் துடிக்கிற ஒரு பிரசுத்தமான இதயம் இயேசுவினுடைய இதயம். இந்த உலகத்தில் எந்த ஒரு இதயமும் எனக்கு அப்படி கிடைத்து விட முடியாது. மனிதர்கள் என்ற முறையிலே அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய கருணை குறைவுள்ளதாகவே இருக்கிறது. நிறைவான அன்பும் நிறைவான பாசமும் தூய திரு இதயத்தில் மட்டுமே எனக்கு கிடைக்கிறது. அப்பேற்பட்ட அந்த இதயத்துக்கு, அன்பிற்கு நாம் பாத்திரமான மக்களாக உருமாற நம்முடைய இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட, இயேசுவின் தூய்மையான அன்புக்கு எதிராக செய்திருக்கிற நம்முடைய குறைகளுக்காக, பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக
மன வருத்தப்பட்டு ஆண்டவரத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமக்கு குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்தோடு வாரி வழங்க திருவிழமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியோடு வழிபட்டு பாவக்கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வார்த்தைகள் 1-6, 21-22 மற்றும் 7-8 வரை. அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். அமோட்சியின் மகனான எசேயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகின்றீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திரு முன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு எசேயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மீதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னனின் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசேயா பதில் கூறியிருந்தார்.
ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்கு அளிக்கும் அடையாளம் இதோ, சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிர்வ கையில் 10 பாத அளவு பின்னடை செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிக்கையில் 10 பாத அளவு பின்னிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுரை பாடல் பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே உயிரை காத்தீர். ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே உயிரை காத்தீர். ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே உயிரை காத்தீர். ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே உயிரை காத்தீர். ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாள்களில் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தில் வாயில்களில் கழிக்க நேருமே. வாழ்நாளில் எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றே. அழிவில் குழியிலிருந்து ஆண்டவரே உயிரை காத்தீர். ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே உயிரை காத்தீர். ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோரின் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போர் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே. எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றே. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரை உயிரை காத்தீர். ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே உயிரை காத்தீர். ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல என் வாழ்வை முடிக்கின்றேன். தரையிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகின்றார். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே உயிரை காத்தீர். ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே உயிரை காத்தீர். ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி
நான் உயிர் பிழைக்க செய்வே. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே உயிரை காத்தீ, ஆண்டவரே என் உயிரை காத்தீ. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே உயிரை காத்தீ, ஆண்டவரே என் உயிரை காத்தீ. Alleluia, 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 alleluia. யோவான் 10:27. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1-8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறில்லையா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, அமெரிக்கா சிகாகோ நகரிலே இருக்கிற ஒரு மருத்துவர் பெயர் இந்த கேன்சர் புற்று நோய்க்கான மருந்தை கண்டுபிடித்து மாபெரும் உலகத்தினுடைய பாராட்டை பெற்ற ஒரு விஞ்ஞானி, மருத்துவ விஞ்ஞானி மார்கன், டாக்டர் மார்கன் என்பது அவருடைய பெயர். இந்த டாக்டர் மார்கன் அவர் தன்னுடைய இந்த கேன்சர் வியாதிக்கான மருந்தை மிக எளிமையான முறையிலே எல்லா மக்களுக்கும் கிடைக்கும்படியாக ஒரு மருந்தை அவர் கண்டுபிடித்ததற்காக இந்த உலகமே அவரை பாராட்டியது. குறிப்பாக அந்த நாட்டில் இருக்கிற அந்த அரசாங்கம் அவரை கௌரவப்படுத்துவதற்காக ஒரு விழா ஒன்றுக்காக ஏற்பாடு செய்து விருது வழங்குவதற்காக அவர் அழைத்திருந்தார்கள். இந்த டாக்டர் மார்கன்
காலையிலே புறப்பட்டால் மாலை போய் சென்று சேர்ந்து விடலாம், அந்த நிகழ்ச்சிக்கு சரியாக இருக்கும் என்று அவர் திட்டமிட்டு தன்னுடைய அந்த சிகாகோ நகரிலிருந்து அவர் விமானம் மூலமாக பயணிக்க விரும்புகிறார். சரியான நேரத்திற்கு வந்தார். விமானம் கிடைத்தது, விமானமும் பறந்தது. கொஞ்சம் நேரம் பறந்திருக்கும் விமானம், அப்பொழுது ஒரு அறிவிப்பு வருகிறது, வானிலை சரியில்லை, தொடர்ந்து விமானம் பறக்க முடியாது. எனவே நாம் பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஒரு விமான தளத்தில் இது இறக்குகிறோம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு. விமானம் இறங்கியது, பத்திரமாக இறங்கியது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகியது. ஆனால் தொடர்ந்து விமானத்தை இயக்க முடியாது என்ற சூழ்நிலை மட்டுமே இருக்கிறது. நேரம் ஆகிக் கொண்டே இருக்கிறது, சென்று சேர வேண்டும். எனவே அவர் அங்கே இருக்கிற அந்த பணியாளரிடம் கேட்டார், என்ன செய்வது, வேற ஒன்றும் செய்ய முடியாது, சூழ்நிலை ரொம்ப மோசமாகிக் கொண்டிருக்கிறது, இடியும் மின்னலும் மழையுமாக இன்னும் அதிகமாக கொண்டிருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒரு உதவி செய்ய முடியுமா, எனக்கு எப்படியாவது ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நான் அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அவர்கள் உடனடியாக அவருக்கு ஏற்பாடு செய்து ஒரு டாக்ஸியை பிடித்து கொண்டு போகிறார். அது அந்த அந்த டாக்ஸியை பிடிக்கும் போது ஏறக்குறைய ஒரு 1:30 மணி. ஆனாலும் எப்படியாக சென்று சேர்ந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை. காரிலே பயணம். கார் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக கடுமையான மழை, இடி, மின்னல். தொடர்ந்து போக முடியவில்லை. அந்த ஓட்டுநர் சொல்லுகிறார், ஐயா ரொம்ப கடினமாக இருக்கிறது, ரொம்ப பொறுமையாக தான் போக முடியுது, என்ன பண்ண தெரியல. இதற்குள்ளாக அவர்கள் வழி தவறி வேறொரு பாதையிலே அவர் புகுந்து விட்டார். கொஞ்ச நேரம் தூரம் வந்த பிறகுதான் தெரிஞ்சது, அவங்க போக வேண்டிய திசை ஒன்று, வந்து கொண்டிருக்கிற திசை ஒன்று தெரிந்தது. அது பிறகு அதற்குள்ளாக ஒரு 5:30 மணி அது ஆகிவிட்டது. இதற்கு பிறகு போய் சென்று சேர முடியாது, வாய்ப்பே கிடையாது. எனவே இதற்கு மேலும் இந்த முயற்சியை நாம் எடுப்பது சரிப்படாது என்று சொல்லி, அருகாமல் ஏதாவது வீடு இருந்தால் பாருங்க, நிறுத்துங்க என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு அருகாமையிலே காரை நிறுத்திவிட்டு கதவை தட்டுகிறார். ஒரு 50 வயது மிக்க பெண்மணி வருகிறார், கதவை திறக்கிறார். அப்படி முழுதுமாய் நனைந்து கொண்டிருக்கிறார் 2 பேருமே, ஓட்டுநரும் அந்த டாக்டர் மருத்துவரும். அந்த அம்மாக்கு இவங்களாம் யாருன்னு தெரியாது. உடனே கூப்பிட்டு உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவலை கொடுத்து, டவல்லாம் தொடச்சுங்க என்று சொல்லி, கொஞ்சம் நேரம் உட்காருங்க, நல்ல ஒரு சூடாக காஃபி கொடுக்குறேன்னு சொல்லி காஃபி கொடுக்குறாங்க. அது பிறகு பிரெட்டு கொஞ்சம் கொடுக்குறாங்க, சாப்பிட்ருக்கிறார் அந்த மருத்துவம். அது பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுத்துங்க, எனக்கு இது ஜெப நேரம், எனவே நான் இப்பொழுது ஜபிக்க போகிறேன், கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரமாவது எனக்கு ஜெப நேரம் தேவைப்படும், அது பிறகு நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன், வேண்டுமானால் இந்த இரவு நீங்கள் இங்கே தங்கிவிட்டு நீங்கள் காலையில் நீங்கள் போகலாம் என்று சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அவர் அந்த வரவேற்பு அறையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அது பிறகு அவர் சிறிது என்ன செய்கிறாங்க இந்த அம்மான்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா அந்த அம்மா ஆண்டவருடைய இந்த சுரூபத்து முன்னாள், தாய் மறையுடைய அந்த படத்து முன்னால் உட்கார்ந்து அமைதியோடு கண்ணீரோடு செபித்துக் கொண்டிருக்கிறார். அது பிறகு சிறிது எட்டி பார்க்கிறார். அருகாமையிலே தன்னுடைய மகன், ஒரு 16 வயதுக்குள்ள மகன் அப்படியே படுத்த படுக்கையா இருக்கிறான். அவன் தன்னுடைய வலியினால் வேதனையினால் துடித்துக் கொண்டே இருக்கிறான். அப்பொழுது அந்த மருத்துவரும் சென்று அவரே அறியாமல் அமர்ந்து கொண்டு அவரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் முடித்த பிறகு அவர் கேட்குறாங்க, யாருமா? என்னுடைய மகன் தான், ஒரே மகன், எனக்கு யாரும் கிடையாது, இவனை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து போராடி பார்த்தேன், என்னால் முடியவில்லை. இதற்கு பிறகு என்னால் முடியாத சூழ்நிலையில நான் கடவுளிடம் அவனை விட்டுவிட்டேன். 5 ஆண்டுகள் மருந்துக்கு எதுவும் கிடையாது, வேண்டுமானால் நீங்க குணமாக்குங்க, உங்களுடைய வழி எனக்கு தெரியாது என்று சொல்லி நான் விட்டுவிட்டேன். 5 வருடங்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் மகன் எப்படியும் குணம் பெறுவான் என்று நம்புகிறேன் என்று சொன்னார். என்ன வியாதி? பெரிய கேன்சர் வியாதி இருக்கிறது. ஏதோ ஒரு டாக்டர் இருக்கிறாராம், மார்பின் என்ற ஒரு பெயராம், அவரால் மட்டும்தான் இந்த வியாதியை குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது, எவ்வளவு பணம் கேட்பாருன்னு தெரியாது. அவரெல்லாம் போய் பார்த்து நாங்கள் இந்த மருத்துவம் பெறுவதற்கு எங்கள் வழி இல்லை என்று சொல்லி அவள் தன்னுடைய இயலாமையை சொல்லுகிறார். அப்படியாம்மா, சரி ஒன்று செய்வோம், நான் இரவு இங்கே தங்குகிறேன்,
நாளை காலையில் நம்ம எல்லோரும் அந்த டாக்டர் பார்க்குறோம் என்று டாக்டர் சொல்லுகிறார். சரிங்க ஐயா, ஏதோ ஆண்டவர் விட்ட வழி. பிறகு காலையில் இரவாக விமானத்தை அவர் பதிவு செய்து அந்த தாயும் அந்த மகனையும் கூட்டிக் கொண்டு இவர்கள் மூவருமாக விமானத்தில் பயணிக்கிறார்கள். உடனடியாக மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. எல்லாம் செய்து முடித்து விட்டு வந்தபோதுதான் தெரிகிறது அந்த இரவு வந்தவர் அந்த டாக்டர் மார்கன் மட்டும்தான் என்பது. அப்பொழுது அந்த டாக்டர் சொன்னார், அம்மா உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய, ஏன்னா ஜெபத்துடைய வல்லமை எவ்வளவு பெரியது, அல்லது ஒரு கண்ணீர், ஒரு தாயுடைய கண்ணீர் கூடிய ஜெபம், கண்ணீரோடு கூடிய ஜெபம் எவ்வளவு வல்லமையானது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் எங்கோ போக வேண்டியவன், நான் விமானத்திலே பறக்க வேண்டியவன், விமானத்திலே பறந்து விருதை வாங்கி கொண்டு திரும்பி இருக்க வேண்டியவன். ஆனால் உன்னுடைய கண்ணீர் கூடிய ஜெபம் என்னை இந்த இடத்திற்கே கூட்டி வந்தது. நீ நம்பிய உன் ஆண்டவர் இதோ உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன் கண்ணீரை பார்த்து உன் மகனை குணப்படுத்துவதற்காக நீ எந்த டாக்டரை எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அந்த டாக்டரை உன் கண்முன் நிறுத்தியது உன் கடவுள், உன் கண்ணீர் கூடிய ஜெபம் என்று சொல்லி அந்த மருத்துவர் அப்பொழுதுதான் தன்னை பற்றி சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இது நம்முடைய யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இந்து சன்னியாசி இந்த ஒரு கதையை சொல்லுகிறார். ஆண்டவர் பற்றிய, ஆண்டவர் மீது வைத்திருக்கிற ஜெபத்தை பற்றிய வல்லமையை பற்றி அவர் இதை பதிவு செய்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம் கண்ணீரை பார்க்கிறார். உண்மையான உள்ளத்தோடு, நொறுங்கிய உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நம் கண்ணீரை பார்க்கிறார் என்ற முதல் வாசகம். எசேக்கியா என்கிற ஒரு அரசன் கண்ணீரோடு ஜெபிக்கிறதை ஆண்டவர் பார்த்து 5வது 38வது எசாயா புத்தகம் 38வது பிரிவு 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே எசாயாவை பார்த்து சொல்லுகிறார், நீ தாவீதின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை நான் கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தில் இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன் என்று சொல்லி அங்கே சொல்லி அனுப்புவதை பார்க்க, நான் உன் கண்ணீரை கண்டேன், பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம் கண்ணீரை காண்கிறார். திருப்பாடலே நாம் வாசிக்கிறோம். திருப்பாடல் 56:8 வாசிக்க, என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் ஆண்டவரே. திருப்பாடல் 56:8, உமது தோற்பையில் என் கண்ணீரை சேமித்து வைத்துள்ளீர் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். ஆகவே நான் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீணாய் போவதில்லை. என் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து என் கண்ணீரோடு செபிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அது வீணாய் போவதில்லை. அல்லது நான் பலவிதமான துன்பங்களால் சூழப்பட்டு அநியாயமாய் பாதிக்கப்படுகிற பொழுது, ஒரு மாசற்றவனாய் இருந்து பாதிக்கப்படுகிற பொழுது, அல்லது என் மீது தேவையில்லாத அல்லது தேவையில்லாத வசைமொழிகள் என் மீது சுமத்தப்படுகிற பொழுது, அல்லது என் மீது பழிபாவங்கள் சுமத்தப்படுகிற பொழுது, அதனால் விம்பிட்டு அழுகிற என்னுடைய கண்ணீர் துளி ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தன்னுடைய தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி திருப்பாடலாசிரியர் நம்பிக்கையோடு அதை ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரின் கண்ணீர் ஒவ்வொன்றையுமாக நீ சேமித்து வைத்திருக்கிற, உன்னுடைய தோற்பையிலே அதை சேமித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, யோபு சொல்லுகிறார். யோபு 16:20 வாசிக்கிறோம். ஆண்டவரே, என்னை நகைப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது, எதிரிகள் கிடையாது, என் நண்பர்களே என்னை பார்த்து நகைக்கிறார்கள். எனவே நான் என்ன பண்ண முடியும்? நண்பர்களே என்னை பார்த்து நகைக்கிறார்கள். கடவுளிடமே என் கண்ணீரை வடிக்கிறேன், கடவுளிடமே என் கண்ணீரை வடி. இப்படி எவ்வளோ இருக்காங்க. வேற வழி இல்லை, வேற கதி இல்லை. என் கடவுள் வழிவிட்டால் மட்டுமே உண்டு, அவர் என் கண்ணீரை பார்த்தால் மட்டுமே உண்டு, அவர் என் கண்ணீரை துடைத்தால் மட்டுமே உண்டு என்று சொல்லி நம்பி வாழ்கிற சகோதர சகோதரிகள் அன்புகளே ஏராளமாக இருக்கிறார்கள். யோபுவை போல ஆண்டவரே எனக்கு வேறு கதி இல்லை, உம்மிடம் மட்டுமே என் கண்ணீரை வடிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். அன்புக்கிறவர்கள், அந்த கண்ணீரை அவர் காண்கிறார். இன்றைய எசேக்கியாவுக்கு சொல்லுகிறார், நான் உன் கண்ணீரை கண்டேன். காண்கிற கடவுள், அவர் காண்கிற கடவுள். அன்புக்கிறவர்களே, நாம மீண்டுமாக எரேமியா புத்தகம் 14:17 வாசிக்கிறோம். என் கண்கள் இரவு பகலாய் கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும், எனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுக்கப்பட்டால் அவளது காயம் மிக பெரிதாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்வதாக அங்கே எரேமியா சொல்லுகிறார்.
இரவெல்லாம் இரவு பகல் என்று அது கண்ணீர் சொரிய இடைவா ஆண்டவருடைய இதயம் கனத்து போகிறது, வேதனைப்படுகிறார். நாம் அவரை விட்டு பிரிகிற வேளையில, அல்லது நாம் அவரை விட்டு பிரிந்ததினால் ஏற்படுகிற வழி வேதனை துன்பத்தில, அல்லது நாம் அவரை விட்டு விலகி விட்டதனால், அவர் நிராகரித்ததினால், அவரை தூக்கி வீசியதனால் ஏற்படுகிற துன்பத்தின் மத்தியில நாம் கதறுகிற பொழுது கூட ஆண்டவன் மீது இரக்கம் கொள்ளுகிற கடவுளாக இருக்கிறார். அவர் என்னை பார்த்து, என்னுடைய வேதனையை பார்த்து, நான் அவரை விட்டு பிரிந்ததினால் வருகிற அந்த துன்பங்களை பார்த்து ஆண்டவர் கனத்த இதயத்தோடு, நொறுக்கப்பட்ட இதயத்தோடு சொல்லுகிறார், என்னுடைய இரவு கண்கள் இரவு பகலாய் உனக்காய் கண்ணீர் விடுக்கிறது என் மகனே மகள். இதோ இடைவிடாது சொரிகிறது என் மகள் நொறுக்கப்பட்டிருப்பதை பார்த்து, அவருடைய காயம் பெரிதாயிருப்பதை பார்த்து நான் கனத்த இதயத்தோடு இருக்கிறேன், கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக இங்கே இறைமையா சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவங்க அன்பர்களே, ஆண்டவர் என் கண்ணீரை பார்க்கிறார், ஆண்டவர் என் கண்ணீரை பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, அவர் காண்கிற கடவுள், காண்கிற தேவன். அங்கே நம் தொடக்க நூலிலே வாசிக்கிறோம். தொடக்க நூலிலே ஆபிரகாம் அந்த மலையிலே பலியிட போகிற பொழுது யாரை, தன்னுடைய மகனையே பலியிட ஆண்டவர் அழைத்த போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், வேண்டாம், இனிமேல் உன் மகனுக்கு எதுவும் செய்து விடாதே, அதோ அங்கே கிடாயை பார், அந்த கொம்புகள் மாட்டிக் கொண்டிருக்கிற புதர்களை சிக்கிக் கொண்டிருக்கிற கிடாயை பார், எடுத்து அதை பலியிடு என்று சொல்கிறார். எனவே அங்கே அங்கே ஆபிரகாம் அந்த மலைக்கு சொன்னார், பேர் வைத்தார் யாவே இரே. ஆண்டவர் இங்கே காண்கிறார், ஆண்டவர் இங்கே காண்கிறார், ஆண்டவர் இங்கே எனக்கான தேவையை சந்திக்கிறார் என்று சொல்லி வைத்தார். அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் 21 வாசிக்கிறோம். 21, 17, 19 நாம் வாசிக்கிறோம். ஆகார் என்கிற ஒரு பெண்மணி, எகிப்து நாட்டிய ஒரு அடிமை பெண். அவள் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை என்பதற்காக அவளிடம் அந்த ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறாள். ஆபிரகாமுக்காக குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அப்படி பெற்றெடுக்கிற பொழுது அந்த அந்த ஆகார் தன்னுடைய அந்த மகன் பிறந்து வளர்ந்து இருக்கிற பொழுது சாராவுக்கு அது பிடிக்கவில்லை. அதுக்குள்ள ஈசாக்கு பிறந்துட்டாரு. எனவே சாராவுக்கு பிடிக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, சாரா என்ன நினைக்கிறான்னு செய்யட்டும் விட்டுன்னு சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் அவன் அந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார், அந்த ஆகாரை அதனுடைய மகனோடு சேர்த்து ஒரு தோப்பையில தண்ணீரை வைத்து நிறைத்து விட்டு அனுப்பிவிடுகிறார். அப்பொழுது அவள் பாலைவனத்திலே சுற்றி திரிந்து அங்கே எல்லாம் அந்த தண்ணீர் செலவிட்ட பிறகு என்ன நடக்கிறது என்பதுதான் நாம் வாசிக்கிறோம். 21வது பிரிவு 17வது வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவள் தன்னுடைய அந்த மகனுடைய சாக போகிறதை நான் இனிமே பார்த்து கொண்டிருக்க சகியேன் என்று சொல்லிவிட்டு ஓரமாய் வந்து அலறி துடித்து அழுகிறாள், கதறி ஆண்டவரிடத்தில் அழுகிறாள் ஆகாக. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பையனின் அழுகுரலை கேட்டார் ஆண்டவர். ஆண்டவரின் தூதர் வானின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனில் கிடத்திருக்கிற இடத்திலிருந்து பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கி எடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்கிறார். அப்பொழுது கடவுள் அவர் கண்களை திறந்து விட அவள் நீரூற்று ஒன்றை கிணற்றை கண்டாள், நீருள்ள கிணற்றை கண்டாள். அவர் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தார். கடவுளும் அப்பையனோடு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்கிறவர்களே, அந்த ஒரு தாயின் கண்ணீரை பார்க்கிறார். பார்த்து அவளுடைய கதறலை கேட்டு ஆண்டவர் அந்த கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் காண்கிறார், நம்முடைய தேவையை சந்திக்கிறார். ஆக என்னுடைய கண்ணீரை காண்கிற கடவுளாக இருந்து, அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தின் கடவுளாக இருந்து அவர் என் மீது இரக்கம் வைத்து அவர் என்னை தேற்றுகிறவராக, என்னை சுகப்படுத்துகிறார், விடுதலை கொடுக்கிறவராக, என் தேவையை சந்திக்கிற என் கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போன்று அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் 32 நாம் வாசிக்கிறோம். யாக்கோபுனாலே தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதங்களை திருடியவன், தலைச்சன் பிள்ளை உரிமையை திருடியவன், தலைச்சன் பிள்ளை ஆசீர்வாதத்தை திருடியவன் அவன். அங்கே அந்த யாக்கோப்பு அவன் மீண்டுமாக தன்னுடைய அண்ணன் கொல்ல போறான், ஓடிவிட்டான், திரும்பி வருகிறான். அது பிறகு பல ஆண்டுகள் கழித்து தன்னுடைய இரவு மணியை வைத்துக் கொண்டு, தன்னுடைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு, ஆடுபாடுகளை வைத்துக் கொண்டு, சொத்து சுகத்தோடு அவன் தன்னுடைய அந்த அண்ணனை நோக்கி திரும்பி வருகிறான். பயம், அண்ணன் என்ன கொன்று போடுவானோ,
திருப்பி என்ன அவன் பழிவாங்கி விடுவான்ற பயத்தோடு வருகிறான். அப்படி வருகிற பொழுது அவனுக்குள்ளே என்னுடைய அண்ணன் என்னை மன்னிப்பானா என்ற அந்த ஒரு உறுத்தல், அண்ணன் செய்த துரோகம், இதெல்லாம் மனசுல இருக்க இரவு ஒரு இடத்துல அவன் தங்கி அவன் உறங்குகிறான். அப்பொழுது ஒரு ஆண்டவர் வந்து அவரோடு மற்போர் புரிகிறார். அதுல அவன் வந்து சொல்லுகிறான், வந்து தயவுசெய்து வந்து என்னை விட்டு நான் விடிந்து விட்டு நான் போகணும்னு சொல்லும் போது யாக்கோபு சொல்கிறார், என்னை ஆசீர்வதித்தால் வழி நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ என்ன நடக்கிறது? அவ கேட்கிற உன் பெயர் என்ன? கேட்கிற உன் பெயர் என்ன? ஏன் வந்தவர் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் தன் தூதனை அனுப்பி வைத்திருக்கிறார். அப்போ அவருக்கு தெரியாது அவன் பேர் என்னன்னு தெரியாதா? உன் பேர் என்ன கேட்கிறான். நான் ஆசீர்வதிக்கணும்னு சொன்ன உன் பேரை சொல்லிட்டு யாக்கோபுங்கிறான். திருப்பி சொல்லு யாக்கோபு. ஏன்னா தன் தந்தையை ஆசிபர என்ன சொன்னான்? உன் பேர் என்ன? ஏசா. தன்னுடைய பெயரை மாற்றி சொன்னவன். அவன் பெயரை மாற்றி சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டவன். இப்பொழுது சொல்லு, இப்போ ஆசீர்வாதம் வேணும் இல்ல, கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்ற. இப்பொழுது உண்மையை சொல்லும் பேர் என்ன? யாக்கோபு. அப்பொழுது ஆசீர்வதித்தார். அவன் இரவெல்லாம் அவன் போரிட்டான் என்று மட்டும் நாம் அதில் வாசிக்கிறோம். ஆனா அதே ஒசையா வந்து 12ஆம் அதிகாரத்துல வந்து 3:4 வந்து அவரை பற்றி சொல்றார். ஒசையா இறைவாக்கினர், யாக்கோபு தன் தாயின் வயிற்றிலேயே தமையனை முந்திக் கொண்டான். பெரியவனாக வளர்ந்த பின்போ கடவுளோடு போராடினான், வானதூதரோடு போராடினான், வெற்றி கொண்டான். எப்படி? அதான் முக்கியமானது. வானதூதர் போராடினா வெற்றி கொண்டான், இரவெல்லாம் போராடினான், வெற்றி கொண்டான். எப்படி? அருமையா சொல்லுகிறார் ஒசையா இறைவாக்கினர், கண்ணீர் சிந்தி அவர் அருளை அவன் வேண்டிக் கொண்டான். கண்ணீரோடு போராடினான். என்ன துரோகம் மனசுல இருக்குது, அண்ணன் செய்த துரோகம் மனசுல வலிக்கிறது. திரும்பி அந்த இடத்துக்கு வருகிறான், தன் சகோதரனை பார்ப்பதற்காக வருகிறான். சகோதரன் மன்னிப்பானா இல்லையான்றது பயம் வர இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் கண்ணீர் சிந்தி கடவுளுடைய அருளை கேட்கிறான். இரவெல்லாம் போராட்டம் என்பது அதுதான். ஆண்டவரோடு போராடி அந்த அருளை பெற்றுக் கொள்கிறான். ஆண்டவர் மன்னித்து அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். மன்னித்து ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அதனுடைய விளைவு என்ன? தன் சகோதரனை பார்க்கும் பொழுது அவன் அனைத்தையும் மறந்துவிட்டு ஓடி கழுவி கட்டி பிடித்து அவனை தழுவி கொள்கிறான். அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், உன் முகத்தை பார்க்கிற பொழுது கடவுளுடைய முகத்தை பார்ப்பது போல் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறார். நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கிறார். கண்ணீரை பார்த்து நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறார், நம்முடைய தீமைகளை மன்னிக்கிறார், நம்முடைய பொல்லாப்புகளை மன்னிக்கிறார், நம்முடைய வேதனைகளை அவர் மன்னிக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதை நாம் என்று பார்க்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, தொடர்ச்சியாக இன்றைய இந்த ஒரு முதல் வாசகம், இந்த முதல் மாசத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான காரியம் இருக்குது. என்னன்னு சொன்னா 38 நம்ம வாசித்தோம். அந்த 38 வந்து அந்த எசேக்கியா அந்த அரசன் அவனுக்கு நடந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஒன்று இசையா வராரு, ஒரு சாக போறவன் இருக்கிறான். என்ன சொல்லணும் அவங்ககிட்ட வந்து, எப்பா நீ பார்த்துக்கோ, ஏதாவது ஏதோ நல்லதை சொல்லிவிட்டு சாக போறான்னு தெரிஞ்சு போச்சு. அவர் நேரம் வந்து என்ன சொல்றாரு, நீ சாக போற, எல்லாத்தையும் சரி பண்ணுன்றார். எதை டிரான்ஸ்ஃபர் ஆக போறதுக்கு அக்கௌண்ட் ரெடி பண்ணுன்றப்பல ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாரு அவர் வந்து, நீ சாக போற, உங்க வீட்டு காரியத்துல ஒழுங்குபடுத்துறான்றாரு. பாவம் மனுஷன். யாராவது அப்படி சொல்லணும்? சாக போற ஒரு மனுஷன் கிட்ட போயிட்டு நேரடியா போயிட்டு ஆனா எஸ்ஐயா சொல்றாரு, சொல்லக்கூடாததை எஸ்ஐயா சொல்லுகிறார். சரி, அடுத்து என்ன நடக்குது? இந்த மனுஷன் யாரு? பெரிய அரசர், ஆசிரியர்கள் கூட போராடி வெற்றி பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறான், அதற்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு ஒரு படை பலனா இருந்திருப்பான், எவ்வளவு ஒரு வீரனா இருந்திருக்கணும். அவன் ஒரு பெரிய அரசன். அவன் சோறு பக்கமாக திருப்பி கொண்டு அழுகிறான். அது மட்டும் இல்ல, திரும்பி அழுகிறான். யோசித்து பாருங்க, ஒரு அரசன் எப்படி, ஒரு ஆம்பளை வந்து வீட்டுல வந்து அழறதுக்கே வந்து கஷ்டப்படுவான் இல்லையா? அதுவும் வந்து எல்லாரும் பார்க்கிறபடி அப்படி எப்படி நிச்சயமா வந்து அழ மாட்டாங்க. எவ்வளவு இருந்தாலும் மனசுல எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படியும் அழுது பார்த்தோம்ல, அவன் தேம்பி அழுகிறான். ஒரு அரசன் இப்படியாக செய்யக்கூடாத நடக்காத ஒரு காரியத்தை அங்கே இசைக்க செய்வதை பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, ஆண்டவர் அவன் கண்ணீரை பார்க்கிறார், கண்ணீரை மன்னிச்சு அவனை வந்து அவனுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறார். அவன் கூடுதலாக 15 ஆண்டுகள் தர்றாரு. அவரும் பாரு, ஆண்டவரும் செய்ய வழக்கமாய் செய்யாததை செய்கிறார். என்னது? அந்த கடிகார நிழல் 10 பாகை திரும்பி போக செய்கிறார்.
கடியாத்து நிழல் 10 பாகை திரும்பி போக செய்கிறார். அதுவும் நடக்காத காரியம். ஆனா ஆண்டவர் செய்கிறார், உனக்காய் செய்கிறார். கண்ணீரை பார்த்து உன் வாழ்நாட்களை நான் உனக்கு கூடுதலாய் கொடுப்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் அந்த நிழலை, அந்த சூரியனுடைய நிழலை பின்னுக்கு போக செய்கிறார். அப்படியாக அன்புக்குரிய இந்த ஒரு ரொம்ப அருமையான ஒரு வாசகமாக பார்க்கிறோம். அந்த அரசன் புலம்புகிறான். இன்றைய அந்த பதிலுரை பாடல் கூட அதோட தொடர்ச்சி தான். அவன் என்ன புலம்புனான்றது அவன் பதிலுரை பாடல். என்ன பாயை போல சுருட்டிட்டாங்க, படுத்து எழுதும் போது பாயை சுருட்டுறா போல சுருட்டிட்டாங்க என்ன போட்டு. அது நீங்க அருமையா வந்து வீட்டுல நேரம் தான் படிச்சு பாருங்க. 38ஆம் அதிகாரம் வந்து 10 ஏறக்குறைய 20 வரை உள்ள வசனங்கள் ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி ஒரு அனுபவம், என்ன நம்முடைய அனுபவம் அப்படிதான் இருக்கும். நிறைய இப்போ நேரம் இல்லாதான் நம்ம அதை வாசிக்க முடியாது. வீட்டுல வந்து இருந்த வாசித்து பாருங்க. அங்கே போய் 38, 10-20 உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. நம்முடைய நிலைமையை நம்முடைய சார்பாக எசேக்கியா புலம்புவது போல அந்த அருமையான ஒரு பகுதி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம் கண்ணீரையும் கூட பார்க்கிறார், என் கண்ணீரையும் கூட என் குடும்பத்தின் கண்ணீரையும் கூட பார்க்கிறார். மீண்டும் பக்கம் இந்த நச்சதிலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பக்கம் போறாங்க, வயல் வழியா போறாங்க. வயல் வழியா போனவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு. வயல் வழியா, அதுவும் வந்து விளைஞ்ச வயல் வழியா போனா சும்மா இருக்காது. கை ஏதாவது பிடுங்கி கசகி சாப்பிட்டா தான் வந்து நீங்க போறீங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் வந்து போகல. யாரா இருந்தாலும் சரிதான், அந்த பக்கம் அப்படி போன வரப்புல நடந்து போனா அந்த கதிரை எடுத்து கொய்து சாப்பிட்டாதான் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். அப்படியே தான் கடந்து போவாங்க எல்லாரும். யார் போனாலும் அப்படிதான் கடந்து போவாங்க. அப்படியே தான் இவங்க அந்த நேரத்தில் அதை எடுத்து என்ன பசி ஆகிட போகுது. அவங்க கொஞ்சம் பசிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் போல அவங்க பாடு கசக்கி சாப்பிட்டாங்க. என்ன பிரச்சனை இவங்களுக்கு? ஐயோ, ஓய்வு நாளை செய்யக்கூடாது செய்கிறாங்க. என்னாச்சு? கதிரை பிடுங்குறாங்க. கதிரை பிடுங்குவது எதுக்கு அடையாளம்? அறுவடை செய்வதற்கு அடையாளம். செய்யக்கூடாது எது? அறுவடை. பிடுங்கு அது வந்து அறுவடை கிடையாது, அது வந்து செய்யக்கூடாதுலாம் கிடையாது. நீ என்ன பண்ணிட்ட? வயல் வந்து என்ன பண்ண? கதிரை பிடுங்குகிறாய், என்ன விளைச்சல் செய்கிறாய். ஓய்வு நாள விளைச்சல் செய்யக்கூடாது, நீ அறுவடை செய்யக்கூடாது. அப்போ அறுவடை செஞ்சுட்டாங்க. அடுத்து என்ன பண்ண? கசக்கரை நல்லா போட்டு என்ன பண்ணப்போ நல்லா அடிச்சு தூத்தி குதி அதெல்லாம் செய்வாங்க. அதுக்கு அடையாளமாக என்ன பண்ண? நல்லா போட்டு கசக்கரை, அது ஓய்வு நாள செய்யக்கூடாது. அடுத்தது என்ன பண்ற? சாப்பிட்ற நல்லா போட்டு அரைச்சி கிரைண்டிங் போட்டு நல்லா மாவு அரைக்கிற, அது செய்யக்கூடாது. இது எல்லாம் பாவம், இதெல்லாம் வந்து குற்றம். அப்பதான் ஆண்டவர் சொல்ற, ஏண்டா இவங்க செஞ்சது பாவம் வச்சுக்குவோம். தாவீது என்ன செஞ்சாரு? அர்ப்பண அப்பங்கள், சப்பாத்தி, நல்ல பெரிய பெரிய சப்பாத்தி இருக்கும்போது 6, 12 இருக்கும் அந்த ஆண்டோடைய பிரசன்னத்துல. குருக்கள் மட்டும் தான் சாப்பிடல அர்ப்பண அப்பம். அதை போய் பசியா இருக்கிற நேரத்தில் அவர் போய் போய் சாப்பிட, அவர் கூட அவர் சாப்பிட்டது இல்லாம மற்றவங்க கொடுக்குறாரு. அவர் சாப்பிட்ட தப்பு இல்லையாப்போ? மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா மட்டும் பெண் சட்டியா? அவர் சாப்பிடும் போதெல்லாம் அமைதியா இருந்தீங்க, அவர் சாப்பிடும் போதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை, அவர் சாப்பிடும் போதெல்லாம் கூட்டம் இல்லை. ஆனா என் பாவம் இந்த சாதாரண மக்கள், படிப்பறி இல்லாம ஒன்றும் தெரியாத மக்கள், நீ சொல்ற சட்டங்கட்டெல்லாம் அவனுக்கு பெரும்பாலும் தெரியாது. ஏதோ பசிக்கு வந்து ஒரு கதிரை போய் சாப்பிட்டான், அதுக்கு போய் கண்டனை செய்றீங்க. ஆண்டவர் அதுதான் வெறுக்கிறார், அதுதான் எதிர்க்கிறார். 2 டபுள் ஸ்டாண்டர்ட். அவனுக்கு தான் ஒரு சட்டம், இவனுக்கு தான் ஒரு சட்டம். எலெக்ஷனுக்கு ஒரு சட்டம், இருக்கணும் ஒரு சட்டம். ஆண்டவர் எதிர்க்கிறார். இரட்டை மனநிலை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், மாசற்ற இவர்களை நீங்க கண்டனை செய்திருக்கீங்க. எதனால? ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகிறார், பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறார் என்பதை நீங்க அறிந்திருந்தால் இவர்களை கண்டனை செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, நம்ம கூட உணர வேண்டும், ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகிறார். எப்படி என் கண்ணீரை பார்த்து என் மீது இரக்கம் கொள்கிற கடவுள் இருக்கிறார், அதே கடவுள் சொல்றார், நான் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்க. அப்ப நான் அடுத்தொரு மீது இரக்கம் காட்ட அழைக்கப்படுகிறேன், இரக்கம் கொள்ள அழைக்கப்படுகிறேன், இரக்கம் காட்டுகிறவராக நான் இருக்க அழைக்கப்படுகிறேன். அடுத்தவருடைய ஒரு ஒரு இரக்கத்திலே நிச்சயமா எனக்கு பங்கு இருக்கணும். அடுத்தவருக்கு நான் காட்ட இரக்கம் பெரிதாக இருக்கணும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, இரக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறார் தெரிஞ்சிருந்தா நீங்க மாஸ்டர்களை கண்டனை செஞ்சிருக்க மாட்டேங்க சொல்றாரு. யோசித்து பாருங்க, நம்ம குடும்பத்துல எத்தனை பேரை நம்ம கண்டனை செய்திருக்கிறோம். ஒரு மனைவி, கணவனை எத்தனை பேர் கதறி எழுதிருப்பாங்க, இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை எத்தனை பேர் கண்டனம் செய்திருக்கிறோம். நீ இப்படிதான், எனக்கு தெரியும், உன்னால இப்படிதான் நீ என்று சொல்லி எத்தனை பிள்ளைகளை நாம் கண்டனம் செய்த பிள்ளைகளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கிறோம். பெற்றோர்கள் மற்றவங்க விடுங்க, சகோதர சகோதரியை எத்தனை பேர் வஞ்சித்து இருக்கிறோம். இரக்கம் காட்ட மனசு இல்லாமல் அவர் செய்யாத குற்றத்தை கூட கெஞ்ச கேட்டாலும் கூட
அவர்களை உதாசீனப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, நிராகரித்து, கேவலப்படுத்தி இருக்கிறோம். இதெல்லாம் நடக்க இருக்கிறது. மாசற்றவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், என் குடும்பத்தில் நானே அதை செய்திருக்கிறேன், பல நேரங்களில் செய்திருக்கிறேன் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இரக்கத்துக்கு பேர் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்னோடு வாழ்கிற, என்னோடு பயணிக்கிற, என்னோடு பணிபுரி கொண்டிருக்கிற என் சக மக்கள் மத்தியில நான் எவ்வளவு இரக்கமுள்ளவனாய் இருந்திருக்கிறேன் என்று யோசித்து பாருங்க. நியாயமாய் அவர்களுடைய கதறலை, கண்ணீரை நான் பார்க்க தவறி இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் எண்ணி பார்த்து சொல்லுவார், நீ உண்மையிலே ஆண்டவருடைய இரக்கத்தை அறிந்திருப்பாய் என்று சொன்னால் இவர்களை கடன் செய்திருக்க மாட்டாய், இவர்களை அசிங்கப்படுத்திருக்க மாட்டேன், இவங்களை கேவலப்படுத்திருக்க மாட்டேன், இவங்களுடைய தேவையை சந்திக்காம இருந்திருக்க மாட்டேன், அவர் கண்ணீரை துடைக்காம இருந்திருக்க மாட்டேன். நீ ஆண்டோட இரக்கத்தை உணராமல் இருக்கிறாய் என்று சொல்லி நம்மளை ஆண்டவர் கண்டனம் செய்வார். அன்புக்குரியவர்களே, யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம் மீது அவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருக்க திருதி ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம் மீது இரக்கம் உள்ள கடவுளாக இருக்கிறார். இரக்கத்தின் ஆண்டவர் என்று தன்னை இப்போது வெளிப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறார். முந்தைய காலங்களிலே அவர் தன்னை இரக்கத்தின் கடவுளாய் வெளிக்காட்டவில்லை. ஆனால் இப்போ இந்த நூற்றாண்டுல இந்த ஃபாஸ்டினா என்கிற அந்த ஒரு சகோதரி வழியாக நான் இரக்கம் உள்ளவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். தன் இரக்கத்தின் ஊற்றாக பொங்கிய ரத்தத்தை, தண்ணீரை காண்பித்து இரக்கமுள்ளவர் என்பதை ஆண்டு வெளிப்படுத்தியிருக்க. அவ்வளவு இரக்கமுள்ள கடவுள். அன்புக்குள்ளே, நான் அந்த இரக்கத்தை பெறணும்னு சொன்னான், என் கண்ணீரையும் ஆண்டவர் பார்த்து துடைக்கணும்னு சொன்னான், என் குற்றங்களையும் ஆண்டவர் பார்த்து மன்னித்து எனக்கு விடுதலை கொடுக்கணும்னு சொன்னான், சுகப்படுத்தணும்னு சொன்னான். நான் பிறர் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கணும். நானும் பிறர் மீது இரக்கம் கொண்டு ஆண்டவருக்கு பிடித்தமான பலியை விட இரக்கம், பலியை விட ஆண்டவர் இரக்கத்தை விரும்புகிறார் என்று உணர்ந்து என் குடும்பத்தில் என்னோடு இருப்பவர்களை, என் சகோதர சகோதரிகளை நாம் உண்மையில இரக்கத்தோடு பார்ப்போம், இரக்கத்தை காண்பிப்போம். ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவராய் இருப்போம். ஆமென். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சகோதர சகோதரி, உங்களுடைய என்னுடையமான இந்த பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் கொண்டாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கைகளுடைய சொல்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்த திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கிற அன்பை கண்ணோக்கி ஏறிடும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது முகவதாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாமை அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரானது என்றும் எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்னால் எவ்விடத்துடன் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்கு அன்பினால் தம்மை எமக்காய் கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் ரத்தம் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திருவாவின் அருளாடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறமையினால இருக்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானது அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் இப்பொழுதேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியம் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு இருந்தே அறிந்தேன். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கோரி தம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து நிறைவே உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளை கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுதிகளை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய உத்தம கணவராகிய புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். ஆண்டவர் நம் கண்ணீரை காண்கிற கடவுளாக இருக்கிறார். நம் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம் வேண்டுதலை, நம்முடைய கூக்குரலை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம் மீது இரக்கம் கொண்டு நம்மை மன்னிக்கவும், நம்மை விடுவிக்கவும், நம்மை சுகப்படுத்தவும், விடுதலை கொடுக்கவும் அவர் நம் மீது எப்பொழுதுமே அன்பை, பாசத்தை அளவற்ற முறையில், அளவு கடந்த விதத்தில் பொழிவதற்கு தயாராக இருக்கிறார். நாமும் அந்த ஆண்டவரிடத்தில் வல்லமை கேட்போம். அவரை போல் நான் மாற வேண்டும். இயேசுவை போல நான் உருமாற வேண்டும். இயேசு உருமாற்றம் பெற்றது போல நான் உருமாற்றம் பெற வேண்டும். என்னுடைய சுயநல போக்கு, தன்னல போக்கு, என்ற கர்வம், ஆணவம், அகங்காரங்கள் எல்லாம் அழிந்து அடுத்த மீது இரக்கம் காட்டுகிற எளிமையான, முதிர்ச்சியான, பக்கமுள்ள மனதை எனக்கு வேண்டும். இயேசுவை போல நானும் பிறர் மீது இரக்கம் கொண்டு என் இரக்கத்தின் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நான் பெற்ற இந்த இரக்கத்தை இன்னும் அதிகமாய் நான் சாட்சியாய் அடுத்தோடு பகிர்ந்து வாழ வேண்டும். ஆகவே அப்பேற்பட்ட இந்த இரக்கத்தின் ஆண்டவரிடத்துல நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோடு விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுகொள்ள கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தொடர்பு நாங்கள் பாவத்தொழில் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றுமுள்ளதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்து எங்கள் பாவங்களை பாராமல் முத்துருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அவனுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூயாவின் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்து இப்படி நமக்கு விடலால் ரத்தத்தினாலும் எல்லா குற்றங்களிலிருந்து தீமை அனைத்தில் முடிவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளில் கருத்தோனி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிவிடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி, நம் மீது இரக்கம் கொள்ளுகிற கடவுள். அதனாலே உடலின் ரத்தத்தையும் கூட உணவாய் கொடுக்க நம்மோடு தேடி வருகிறார். நாமும் கூட இவரை போல் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வல்லமையும் ஆற்றல் பெற நம்ம தேடி வருகிறார். விருந்து அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிடம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரத்துமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். சத்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. சத்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா, அக்களிக்கவா, அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, ஒத்துழைக்கவா, வாழ்வில் ஒத்துழைக்கவா. இக்கணைத்துமே உன்னை எதிரொலிக்கவா, எதிரொலிக்கவா, உன்னை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா, உதிக்க செய்யவா, அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. வறுமை போக்கியே வளமை மகிழ்வளிக்கவா, மகிழ்வளிக்கவா, வளமை மகிழ்வளிக்கவா. சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா, மாண்புயர்த்தவா, மனித மாண்புயர்த்தவா. ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா, பணிவையாக்கவா, வென்று பணிவையாக்கவா. தாழ்ச்சி
ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதியந்தமாய் அருள்நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. அன்பார்ந்தவர்களே, எல்லோருமாக ஆண்டவர் இயேசுவின் இதயத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் அன்பான திருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீதரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாளனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணரச் செய்துள்ளோம். இயேசுவே, உன் அன்பார்ந்த பிரசனத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல்ல மனதை தாரும். உம் திருதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்து வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியுள்ளோம். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனையில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். உம் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திருதயமே, உமது பெயர் எங்கும் ஓங்கி ஒழிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பிலே திருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நான் வீணருளாடையாளம் எங்களை புனித அன்புத்தி அல்வற்றியதே செய்வதாக. இவ்வா நாங்கள் திருமகரிடம் என்று இருக்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் நிலைத்தவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாம் பாடுவோம் நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம் நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. செல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும், கல்லும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனை. நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம் நாளும் நம்மை காக்கும் இறையேசுவை. கோடி துன்பம் வந்த போதும் கொடிய நோயில் வீழ்ந்த போதும் தேடி வந்து நம்மை காத்திட்டார். கோடி துன்பம் வந்த போதும் கொடிய நோய்
இயேசுவே. உலகம் நம்மை வெறுத்த போதும், கடவுள் நம்மை சூழ்ந்த போதும் விலகவில்லை அன்பர் இயேசுவே. நிலைகள் குலைந்தாலும் அலையாய் எழுகின்றார், அலையாய் எழுகின்றார்.